Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு 17 வயசு பொண்ணு காதல் பிரச்சனையால தன்னோட சொந்தக்காரங்க, தன்னோட தெருக்காரங்க, தனது ஜாதிக்காரங்க அவங்களோட பழி சொல்லால இவளும் அவங்கள்ட்ட எவ்வளவுதோ சொல்லி பாக்குறா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அந்த பொண்ணோட அண்ணன் முதற்கொண்டு அவளோட பேச்ச யாருமே காது கொடுத்து கேட்கல. ஆனால் அவள் இறந்ததற்கு அப்புறம் அவளோட பேரை கேட்டா இன்னைக்கு முதற்கொண்டு அந்த கிராமமே அஞ்சி நடுங்குதுங்க. அந்த பொண்ணு இறந்து போனதற்கு அப்புறம் அந்த கிராமத்துல ஆடுன ஆட்டம் அப்படிங்க. தன்னோட சொந்தக்காரங்க, தன்னோட ஜாதிக்காரங்க பேசின பேச்சால அந்த பெண் ஒரு நிமிஷம் யோசிக்காம எடுத்த அந்த முடிவால அந்த பொண்ணோட தாயும் தந்தையும் தவிச்ச தவிப்பும் அவங்களும் அந்த கிராமத்தோட இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு உண்மையான அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு ஆயமர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா, உங்களுக்கு அதிபயங்கரம், அமானுஷ்யம், பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருந்தா இது உங்களுக்கான சேனலுங்க. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திட்டு போங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜாவோ எனக்கு அனுப்புங்க. அந்த சம்பவம் நல்லா இருக்கிற பட்சத்துல நானே உங்களை தொடர்பு கொண்டு அந்த சம்பவத்தோட முழு தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த சம்பவம் நல்லா இருக்கும் பட்சத்துல நமது சேனல்ல கண்டிப்பா ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 1995 காலகட்டத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கிட்ட சொன்னது அந்த பொண்ணோட கூட படிச்ச அவளுடைய உயிர் தோழியான ஜீவிதா தாங்க. இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட முழுசா சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப சென்னையில வசிக்கிறாங்க. அந்த ஜீவிதா, இந்த கவிதா, இந்த அருள், இவங்க 3 பேருமே அதே கிராமத்துல, இவர்கள் 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதே ஊர்ல படிச்சிருக்காங்க. பக்கத்து கிராமத்துல இந்த பெரிய ஸ்கூலுங்க, ஹை ஸ்கூல் 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கும்ல, அந்த ஸ்கூல்ல போய் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலத்துல தாங்க அந்த கவிதாவுக்கும் அந்த அருளுக்கும் காதல் மலருது. இந்த ஜீவிதாவோட அத்தை மகன் தாங்க அருள். அதாவது ஜீவிதாவுக்கு முறப்பையன் அருள். ஆனால் காதல் கவிதாவுக்கும் அருளுக்கும் நடக்குது. இதுல இந்த ஜீவிதாவுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க. அந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா மொத்தம் 70 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு குக்கிராமங்க அந்த கிராமம். மொத்தம் 50ல இருந்து 60 குடும்பம் இந்த ஜீவிதா, அருள், 60 குடும்பங்கள் கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றாங்க. ஒரு 10 குடும்பம் மட்டும் இந்த கவிதாவும் கவிதாவோட சொந்தக்காரங்க குடும்பங்க. அவங்களுக்கு தனியா ஒரு தெரு இருக்கும். இவங்களுக்கு பெரிய தெருவா தனியாக இருக்கும். ஆனா எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஜாதியால யாரும் பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் கிடையாதுங்க. மற்றபடி கிராமத்துல அனைவரும் ஒற்றுமையா இருக்கிறது வழக்கம்ங்க. இந்த 10 குடும்பமும் அங்கே பெரும் செல்வாக்கா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கவிதாவோட அம்மா அப்பாவை பத்தி பாத்திரலாங்க. கவிதாவோட அம்மாவோட பெயர் லட்சுமி, அப்பாவோட பேர் ராமையாங்க. இவர்கள் 2 பேருமே காதல் திருமணம் தாங்க பண்ணியிருக்காங்க. திருச்சியில இந்த ராமையா மர தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. மர வேலைகளும், மரம் வாங்கி விற்பது, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல இந்த ராமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த லட்சுமி யாருன்னா இப்ப நான் சொல்ல போற அந்த கவிதாவோட அம்மா தான் லட்சுமி. அவங்க காலேஜ் முடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்படி அந்த காலேஜ் பருவத்துல இந்த ராமையாவும் லட்சுமியும் ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறாங்க. இந்த காலகட்டத்திலே அவர்களோட காதல் சேரல. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டுல எப்படி சம்மதிச்சிருப்பாங்க. அதாவது இந்த லட்சுமி நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல இதற்கு முழு எதிர்ப்பு. ஆனால் இந்த லட்சுமி ரொம்ப தைரியமானவங்க. இந்த ராமையாவை கூட்டிக்கிட்டு இவங்க சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு இங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி இந்த ராமையா லட்சுமி திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராமையா குடும்பத்துக்கிட்ட இந்த 10 குடும்பத்தார்களும் பட்டும் படாம தாங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. வேற சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் இவங்க சமூகத்தை விட கொஞ்சம் உயர்ந்தவங்களாங்க. அதனால அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில இருந்திருக்காங்க. ஜாதியால நான் எப்படி பிரிச்சு பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி மேல் சமூகம், இது எப்படி கீழ் சமூகம்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தயவு செய்து இந்த ஜாதியை யாரும் தூக்கி பிடிக்க வேணாம், அதை தூக்கி எரிஞ்சிருங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன். இவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த காலகட்டத்தில் இந்த லட்சுமி ராமையாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலா ஒரு ஆண் குழந்தையும், அடுத்ததாக இந்த கவிதாவும் பிறந்திருக்காங்க. இப்படி வளர்ந்து இவர்கள் பெரியவர்களாகி இப்பொழுது இந்த கவிதாவுக்கு 17 வயசு ஆகுதுங்க. லட்சுமிக்கு இந்த கிராமத்துல வந்த உடனே அவங்க படிச்சிருக்காங்கல்ல, அந்த படிப்பை வச்சு பக்கத்து கிராமத்துல ஒரு பால்வாடியில கவர்மெண்ட் வேலை ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருதுங்க. இந்த லட்சுமி கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. இந்த ராமையா மர வேலைக்காக, மர தொழிலுக்காக வெளியூருக்கு ஒரு வாரம் போவாரு, ஒரு வாரம் வந்து வீட்டுல தங்குவாரு. இப்படிமா இவர்கள் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் இவர்கள் மெல்ல வளர்ந்து பெரியவங்களா வர்றாங்க. இந்த கவிதாவோட அண்ணன், அதாவது இந்த லட்சுமி ராமையாவுக்கு கவிதாவுக்கு ஒரு அண்ணன் முருகன் ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த லட்சுமியோட ஒரு 4 வயது பெரியவருங்க. அதே கிராமத்துல தன்னோட சொந்தக்கார பொண்ணுங்க இந்த 10 குடும்பம் சொன்னல, அந்த குடும்பத்துல ஒரு குடும்பத்துல சம்பந்தம் பேசி அதுல ஒரு பெண்ணை இந்த முருகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு
வச்சுறாங்க. இந்த முருகனும் அதே கிராமத்துல தனியா வசிக்கிறாரு. கவிதா, லட்சுமி, ராமையா ஒரு குடும்பமாகவும் இந்த முருகன் அவருடைய மனைவி கூட பக்கத்துல ஒரு 4 வீடு தள்ளி அங்கு வசிக்கிறாருங்க. இந்த சம்பவம் திருச்சிக்கு பக்கத்துல நடந்ததுங்க. திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போற ரூட்ல ஒரு சின்ன குக்கிராமம். அப்ப அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி கூட கிடையாது. அப்படி ஒரு கிராமத்துல நடந்ததுங்க. கிராமத்தோட இருப்பிடம் யாருக்கும் சுத்தமா தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதற்காக நான் ஊரையும் பேரையும் ஏரியாவுமே மாத்திருக்கேன். அதனால இது திருச்சிக்கு பக்கத்துல நடந்ததா மட்டும் வச்சுக்குவோம். அப்படி இவர்கள் சந்தோஷமா அந்த பள்ளி படிப்பை முடிக்க போற காலகட்டம்ங்க. அதாவது இந்த கவிதா, இந்த சம்பவத்தை சொன்ன அந்த ஜீவிதா, இந்த அருள் 3 பேருமே பக்கத்து கிராமத்துல இருக்க அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வர்றது வழக்கம். இவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் அருளுக்கும் இந்த கவிதாவுக்கும் காதலா வருதுங்க. அவர்களோட காதல் ஊருக்கு வெளியே நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துருங்க. அது இந்த ஜீவிதாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த கிராமத்துல அந்த ஜாதி வெறி, ஜாதி கொடுமை இன்னமும் இருக்குது. இவர்கள் 2 பேருமே காதலிக்கிறாங்களே, அது எப்படி சாத்தியமாகும்? இந்த தாயலி தக்காளி வைக்கிறதுக்கு நேரமே கிடைக்காதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் நான் மைக் எடுத்து வைக்கும் போது தான் வருவாங்க. ஜீவிதாவுக்கு அவர்களோட காதல்ல நிறைய பயம் இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஜீவிதாவுக்கு தெரியுங்க, அந்த கிராமம் இன்னும் ஜாதியால வேறுபட்டு கிடக்குது. அந்த 10 குடும்பம் அவங்க பொருளாதாரத்திலையும் மேலோங்கி இருக்கிறாங்க. அந்த 10 குடும்பம் தாங்க இந்த 40 குடும்பத்தையும் அங்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த 10 குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் தன்னோட சொந்தக்கார பையன் முறை பையனை இவள் காதல் பண்றாளே, இவர்களோட காதல் சேருமா? அப்படியே சேர்ந்தாலும் இதே கிராமத்துல இவர்கள் ஒன்னா வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த பயம் இந்த ஜீவிதாவுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த பயத்துல தாங்க அந்த 12ஆம் வகுப்பு முடியுது. அந்த விடுமுறை காலகட்டம் இருக்குதுல்ல, அந்த விடுமுறை காலகட்டத்தில் இவர்கள் பள்ளிக்கு போக முடியாத அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்து பேச முடியாத ஒரு காரணத்தால ஒரு சில நேரங்கள் இவர்கள் பகலிலும் இரவிலும் அந்த ஊர்லங்க பாத்ரூம் போறதற்கு கொள்ளக்காடு, அதாவது கருவேல மர காடுகள், கம்மாய்கள் அப்படி ஓரமா ஒதுங்குறதும் குளிக்க போறதும் அந்த மாதிரி நேரத்துல தாங்க அப்படித்தாங்க இவர்கள் தனிமைகளை சந்திச்சு அவர்களோட காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்திலங்க ஒரு நாள் மதிய வேளை குளிக்க போறது மாதிரி இந்த பொண்ணு கவிதா போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அருளும் அங்கு வந்து சேர்றாங்க. ஒரு புளிய மரம் பக்கத்துல ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இவர்கள் இருவரும் மறைந்து பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இந்த கவிதாவோட அண்ணன் அவர்கள் முன்னால வந்து நிக்கிறான். இதுல அதிர்ச்சி அடைஞ்ச கவிதா பயந்து நடுங்கியபடியே தன் அண்ணன் முன்னால போய் நிக்கிறா. அந்த முருகனும் என்ன ஏதுன்னு கேட்கலங்க, தன்னோட தங்கையை சகட்டு மேனிக்கு அந்த இடத்துல அரைஞ்சு அடிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த அருள் அங்கிருந்து விலகி போறாங்க. அவனால தடுக்க முடியாதுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட கோபக்காரங்க முருகன். அவங்க அண்ணனை கண்டாலே இந்த கவிதாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. இந்த கவிதாவுக்கு அவங்க அண்ணனை கண்டா பயங்க. அப்படியே தன்னோட தங்கையின் பாராம அவ தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு வீடு பக்கத்துல தான் அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க. தங்கையோட முடியை பிடிச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க வீட்டுல கொண்டு போய் வாசல்ல திண்ணையில உட்கார வச்சுட்டு சகட்டு மேனிக்கு திட்டுறான், கண்டபடி திட்டுறான். தன்னோட சொந்தக்காரங்க, தன் ஜாதிக்காரங்க, அந்த தெருவில் 10 குடும்பம் மட்டும் இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க அனைவருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இவன் ஏன் பேசுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களும் கூட அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்ணை கண்ட மேனிக்கு ஏசுறாங்க. அந்த பெண் திகச்சு போய் அழுகிறா. எவ்வளவோ சொல்ல முற்படுறா, நான் எந்த தப்பும் பண்ணல, அவனை விரும்பினேன், அவனை எனக்கு பிடிக்கும், அதனால அவன்கிட்ட பேசிக்கிறேன் சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த 10 குடும்பமும் யாரும் காதுல வாங்கலங்க. இவளுக்கு ஆறுதலா இவ என்ன சொல்ல வர்றா அப்படிங்கறத கூட யாரும் கேட்கல. இவங்க பேசின பேச்சும் அந்த முருகன் அவளை அடிச்ச அடிகளையும் இந்த பெண் உடனடியா தன்னோட வீட்டுக்குள்ள வேகமா போய் கதவை சாத்துறா. அந்த நேரம் யாருமே தடுக்கலங்க. சுத்தி நின்றவங்க எல்லாம் அப்படியே தான் நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிருக்கும். ஏதோ விபரீதம் நடக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொன்ன உடனே கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குங்க. இந்த பெண் போன உடனேயே உள்ள இருந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிருக்கா. வாயெல்லாம் நுரதள்ளி மயங்கிய நிலையில அப்படியே சாஞ்ச மினிக்கு உட்கார்ந்துருக்கா. இதை பார்த்தும் அங்கு யாரும் பதட்டப்படல, பரிதாபப்படல. தன்னோட அண்ணன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவ சாகட்டும், செத்து தொலையட்டும், எனக்கு வந்த பீடை இதோட ஒளியட்டும், என் பேரை கெடுக்க வந்துட்டா, என் ஜாதி பேரை கெடுக்க வந்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல வீரவசனம் பேசியிருக்காங்க. சரி, நமக்கு எதுக்கு வம்புன்னு யாரும் கண்டுக்காம ஒதுங்கி நின்றுருக்காங்க. அதுல ஒரு சில பேருக்கு ஜீவிதாவோட சொந்தக்காரங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அதுல ஒருத்தங்க வேகமா அம்மா பக்கத்து கிராமத்துல பால்வாடியில வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் வேகமா தகவலை மட்டும் சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு மருந்து குடிச்சிட்டாங்க, வேகமா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த காலகட்டத்துல இந்த லட்சுமி சைக்கிள்ல தான் போவாங்க. அங்கு அவங்க நேரம் கரெக்டா சத்துணவு அமைப்பாளர் அந்த இடத்துல வந்திருக்காங்க. டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருந்திருக்காரு. அவரை கூட்டிக்கிட்டு வேகமா இவங்க வீட்டுக்கு வந்து சேராங்க. வீட்டு வாசல்ல நிறைய பேர் கும்பலா நிக்கிறாங்க. தன்னோட மகன் அங்க ஓரமா உட்கார்ந்துருக்கான். இந்த பொண்ணு மயங்கியபடி அந்த இடத்துல கிடந்திருக்கா. அதை பார்த்து பதறின அந்த லட்சுமி என்ன ஏதெல்லாம் கேட்கல, அவ மருந்த குடிச்சிட்டா அப்படிங்கிற தகவலை மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு உடனடியா தன்னோட மகளை தூக்கி, அந்த நேரத்துல மட்டும் ஒரு சில பொம்பளையால் மட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தூக்கி எக்ஸல்ல நடுவில் உட்கார வச்சுட்டு இவங்க பின்னாடி உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கொண்டு போயிருக்காங்க. பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு
8 கிலோமீட்டர் போயிருக்கணும். 8 கிலோமீட்டருக்கு தள்ளி அங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, கிளினிக் மாதிரிங்க. அங்கதான் வைத்தியம் நடக்கும். அங்க போய் சேர்க்கிறாங்க. அங்க சேர்த்த உடனே அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை ஏற்பாடுலாம் நடக்குதுங்க. ஆனாலும் அந்த மருந்து வேலை செய்யலைங்க. இந்த டாக்டர்ஸ் அனைவரும் ரொம்ப போராடி பார்க்கறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லப்படுது. அவரும் கேரளாவுக்கு மரவேலைக்காக போயிருக்காருங்க. இந்த லட்சுமி ஹாஸ்பிட்டல் வந்ததற்கு அப்புறம் அவருக்கு தந்தி போடுறாங்க. அவரும் உடனடியா அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த கவிதாவும் அன்று இரவு முழுக்க உயிருக்கு போராடுறாங்க. அப்படி போராடும் பொழுது இவங்க அம்மா கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. அப்பதான், அதாவது அவளுக்கு கொஞ்சம் பேச்செல்லாம் வருது. மூச்சு திணறல் இருக்கும் பொழுதே அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்பதாங்க இவரோட அம்மா அவள்கிட்ட கேட்கறாங்க, எதுக்காக தானி மருந்து குடிச்ச, என்ன பிரச்சனை எல்லாம் என்ன சொல்ல வேண்டியானே அப்படின்னு அவங்க அம்மா அழுது கொண்டே கேட்கும் பொழுது அந்த பெண் நடந்த விஷயத்த சொல்றா. அப்பதான் முதல் முறையா இவங்க தாய்கிட்டே சொல்றா, அவனும் நானும் விரும்பணும், அதை அண்ணன் பாத்துருச்சுமா, தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ட மேனிக்கு திட்டுனாங்க, அதனால அவசரப்பட்டு மருந்து குடிச்சிட்டேன்னு சொன்னோன்னே இந்த தாய் லட்சுமி தலையில அடிச்சுக்கிட்டு நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு ஓனு கத்தி கதறி அழுகிறா. அடியே, நானும் உங்க அப்பனும் காதலிச்சு தானடி திருமணம் பண்ணோம், அது உனக்கு தெரியலையா? இந்த ஊருக்காரங்க உங்க அண்ணன் சொன்னாங்கிறதுக்காண்டி மருந்து குடிச்சிருக்கே, ஒரு நிமிஷம் எங்களை யோசிச்சு பாத்தியா அப்படின்னு அந்த தாய் தலையிலையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்காங்க. அப்பத்தாங்க இந்த கவிதா யோசிக்கிறா. இந்த கவிதா தான் ஏற்கனவே அவங்க அண்ணன் எவ்வளவோ சொல்ல முற்பட்டாலே, அங்க யாரும் தான் இந்த கவிதாவோட வார்த்தையை காதலே வாங்கலையே. கவிதாவே நம்ப வச்சிருக்காங்க தான் செய்யறது ஒரு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதாவே நம்ப வச்சிருக்காங்க. அனைவரும் சேர்ந்து திட்டுல இந்த கவிதாவே நம்பிருச்சுங்க, நம்ம பண்றது தப்போ அப்படின்னு. அதனாலதான் இனிமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு மருந்து குடிச்சிருக்கா. அந்த விஷயத்தை பூரா தன்னோட அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது என்ன காப்பாத்திருமா, எப்படியாவது என்ன காப்பாத்திருமான்னு அதை அழுகவும் இவங்க அம்மாவும் கண்ணீர் மல்க டாக்டரோட காலை விழுந்து கத்தி கதறி அழுகுறாங்க. ஆனா அங்க இருந்த மருத்துவரோ நேரம் கடந்துருச்சு தாயி அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாங்க. இவங்க கொண்டு போய் சேர்த்தது முத நாள் 3-4 மணி இருக்கும். இந்த பெண் இறந்தது மறுநாள் காலையில 6-7 மணிக்கு அந்த பெண்ணோட உயிர் அவங்க தாயோட கையிலே போயிருக்குங்க. இந்த இடத்துல அவங்க அம்மா தனியா நின்று கத்தி கதறி துடிச்சிருக்காங்க. அவரோட கணவர் ராமையாவும் கேரளாவில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாலே அவரோட மகளோட உயிர் அவரோட கையிலே போயிருக்குங்க. அந்த சொந்தக்காரங்களும் வரல, அவனோட ஜாதிக்காரங்களும் வரல, அவன் அண்ணனும் அங்க வந்து பார்க்கவே இல்லைங்க. இதுல இந்த லட்சுமி அம்மா ரொம்ப கோவத்தோட உச்சிக்கே போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்கிறாங்க. அங்கு அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த வண்டி வசதியும் கிடையாதுங்க. பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் சொல்றாங்க, பக்கத்துல நரிக்குறவ குடும்பம் இருக்குது, அவங்க பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, இவர்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போறது தைரியமா வருவாங்க, அவங்க நல்லவங்க, அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பக்கத்துல போய் பார்க்கறாங்க. அந்த நரிக்குறவ குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட தன்னோட நிலையை இந்த தாய் சொல்றா. தாயே, என்கிட்ட இருந்த வண்டியும் லோடுக்காக போயிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க ஐடியா கொடுத்திருக்காரு. அதாவது அந்த நரிக்குறவர் ஐடியா கொடுத்திருக்காரு. தாயே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 2 சைக்கிள் வாடகைக்கு எடுங்க, ஒரு கேரியர் பெருசா இருக்கிற ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுப்போம், அதுல உங்க பொண்ணை தூக்கி வச்சு நான் கொண்டுட்டு போறேன், நீங்க சைக்கிள்ல வந்துருங்க, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த லட்சுமி அம்மா அந்த கிராமத்திலே போல்டான பெண்ணுங்க. அப்பவே அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, அவங்க சைக்கிள் ஊர்ல வச்சிருக்காங்க, இங்கு கிடையாது. சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை அவளோட உடம்ப ஒரு சாக்கு குணிக்கில வச்சு இந்த சைக்கிள்ல கட்டியிருக்காங்க. அந்த நேரமே அந்த லட்சுமி அம்மா கதறி துடிச்சிருக்காங்க, என்னோட பொண்ணை எந்த துணையும் இல்லாம யாரும் இல்லாம இப்படி ஏத்திட்டு போறேன். அந்த அம்மா அந்த இடத்துல கலங்கி அழுதுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே 2-3 மணி ஆகுதுங்க. கவிதாவோட அப்பா கேரளாவில இருந்து அவரும் நெருங்கி வந்துகிட்டே இருக்காரு. அதற்கு முன்னால உடலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8-10 கிலோமீட்டருங்க இந்த நரிக்குறவர்கள் அவர்கள் சாராயம் குடிப்பது வழக்கம். அவர்களுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து இந்த உடலை அந்த சைக்கிளை ஏத்திக்கிட்டு பின்னாலே இந்த தாயும் கூடவே போயிருக்காங்க. இவங்களும் நேர அந்த கிராமத்து எல்லை அடைகிறாங்க. கிராமத்துல ஒரு சில வழக்கம் இருக்குது, யாராவது வெளியில இறந்தா கிராமத்துக்கு உள்ள கொண்டு வர மாட்டாங்க, நேர சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படித்தாங்க இந்த லட்சுமி அம்மாவும் நேர தன்னோட மகளை சுடுகாட்டுக்கே கொண்டு போறாங்க. அப்படி இவர்கள் நேர சுடுகாட்டுக்கு போய் சேரவும் அவரோட அப்பா ராமையா அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் சரியா இருக்குங்க. அவரும் தன்னோட மகள்னா அவளுக்கு கொல்ல பிரியம், அப்படியே தன்னோட மகளை பார்த்து கத்தி கதறி அழுகிறாரு. அந்த இடமே ஒரு சோக காட்சியா தன்னோட மகளை சாக்கு பையிலேருந்து பிரிச்சு எடுத்து வெளியில போட்டு 2 பேரும் அழுகிறாங்க. தாயும் தந்தையும் அழுகிறாங்க. இதுல அந்த நரிக்குறவர் கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் கலங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் அங்கே செஞ்சிருக்காரு. இந்த கிராமம் அனைத்து பேருமே அவங்க தள்ளி தள்ளி நின்னுதாங்க வேடிக்கை பார்க்கறாங்க. சுடுகாடு பக்கம் வந்துட்டாங்க. இந்த 10 குடும்பம் தனியா இருந்திருக்கு. இந்த 40 குடும்பமும் அந்த 10 குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு அவங்க இதுல வந்து கலந்துக்க முடியலங்க. அவங்களும் தனியா நின்று வேடிக்கை தான் பார்த்திருக்காங்க. அந்த நேரம் அங்க இந்த பொண்ணோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, ஃபார்மாலிட்டிக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல இந்த லட்சுமி அம்மா ஆடின ஆட்டம் பேய் ஆட்டம், காளி ஆட்டம் மாதிரி ஆடி, இனி எனக்கு இன்னையிலிருந்து மகனும் கிடையாது, நான் உனக்கு தாயும் தந்தையும் கிடையாது அப்படின்னு அவனை திட்டி மண்ணை வாரி தூத்தி நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அவனை திட்டின திட்டிலே இந்த 10 குடும்பம் அந்த இடத்துல ஆடி போயிருக்கு. இந்த நரிக்குறவர், இந்த லட்சுமி அம்மா, ராமையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை
குழி தோண்டி புதைச்சி நல்லடக்கம் பண்ணி வீடு போய் சேர்ந்திருக்காங்க. அந்த நரிக்குறவர்கிட்ட அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு இந்த சைக்கிளை மட்டும் மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அம்மா ஓட்டி வந்த சைக்கிளை மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த கோபம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையலைங்க. இந்த லட்சுமி அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் இருந்த கோபம் இந்த நாள் முதற்கொண்டு அவர்களுக்கு குறையாம வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் தாங்க போயிருக்கும். அதற்கப்புறம் கவிதா ஆடுனா பாருங்க ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தை நான் கேட்கும் போதே எனக்கு புல் அரிச்சதுங்க. மேலு உங்களுக்கு எல்லாம் வேணும்டா, நீங்க வாங்கி கட்டிக்கிங்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, இந்த முருகன் அதாவது இந்த கவிதாவோட சாவுக்கு காரணமா இருந்த அவங்க அண்ணன் இருக்கான்ல, அவன் பக்கத்து கிராமத்துல டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. விடியற் காலம் 4 மணிக்கு போவான், 10-11 மணி வரைக்கும் டீ வியாபாரம் பண்ணுவான், திரும்ப வீடு வந்து சேருவான். திரும்பவும் மாலை 4 மணிக்கா போயிட்டு ஒரு 6-7 மணிக்கா கடையை முடிச்சுட்டு சைக்கிள்ல கிராமத்தை நோக்கி வர்றது வழக்கம். இரவு நேரம் கிட்டத்தட்ட இந்த கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த டீ கடை இருக்கு. இவன் வழக்கம் போல டீ கடையை முடிச்சுட்டு இரவு நேரம் அந்த வழியாக வரும்பொழுது இடையில ஒரு கிராமம் இருக்குங்க. அவன் டீ கடை வச்சிருக்கிறதுக்கும் இவன் கிராமத்துக்கும் இடையில ஒரு கிராமம் இருக்கு. அதையும் தாண்டி இவன் வர்றான். வரும்பொழுது ஒரு சுடுகாட்டு எல்லை இருக்கும். அதையும் தாண்டி தான் இவன் வரணும். அந்த சுடுகாட்டு எல்லை அந்த கிராமத்துக்குள்ளது, இந்த கிராமம் கிடையாதுங்க, அந்த கிராமத்துக்குள்ளது. இவன் சைக்கிள்ல வர்றாங்க. நல்ல தைரியமானவன் தான், போல்டா இருக்கக்கூடியவன் தான். இவனுக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சோ இல்லையோ அந்த இடத்துல இவன் சைக்கிள்ல வர்றான். வரும்பொழுது இரவு 8 மணி இருக்கும். கிராமத்துல 8 மணிக்கெல்லாம் ஊரே அடங்கிரும், நிசப்தமாயிரும். எல்லாரும் வீட்டுல போய் படுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு. அந்த காலகட்டத்துல இப்பொழுதும் நிறைய கிராமத்துல அப்படித்தான் இருக்குங்க. இவன் 8 மணிக்கா அந்த சைக்கிள்ல வரும்பொழுது அந்த கிராமத்தை தாண்டி இந்த சுடுகாடு பக்கமாக வரும்பொழுது இந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்தா பாருங்க முருகன், அவனுக்கு காதுல ஒரு சில சத்தங்கள் கேட்குது. யாரோ தன்னை பின்தொடர்ற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. கொலுசு சத்தம் மெல்ல ஜல் ஜல்லுன்னு கேட்குது. அந்த சத்தம் வந்தவுடன் இந்த முருகன் மெல்ல திரும்பி பார்க்கறான். அங்கு எந்த ஒரு உருவம் கிடையாது. தூரத்துல கடைசியா தென்பட்ட அந்த வீடு மட்டும் இருக்குதுங்க. ஒரு 100 மீட்டர்ல அந்த வீடு இருக்கும். அந்த வீட்டை தாண்டி இவன் வர்றான். இங்க இருந்து ஒரு 50 மீட்டர்ல அந்த சுடுகாடு இருக்கும். அப்படி மறுபடியும் சைக்கிளை மிதிச்சு தன்னோட கிராமத்தை நோக்கி நகர்ந்து போறான். அது மண்வழிச்சாலை, ஒரு வண்டிச்சாலை. அப்படி போக்கிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் சல்லு சல்லுன்னு வருது. இந்த சத்தத்தை கேட்டு முதல் முறையா அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வருதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா இவனோட தங்கச்சி இறந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அந்த இடம் சுடுகாடு. அதனால இவனுக்கு முதல் முறையா கொஞ்சம் பயம் வருது. இத்தனை நாள் நம்ம போயிருக்கோம், இப்படி சத்தம்லாம் வந்தது இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் வேகமா சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கூடவே வந்த அந்த கொலுசு சத்தம் இந்த சைக்கிளுக்கு இணையாக அப்படியோ ஓடி வருவது போல இவனுக்கு சல்லு சல்லுன்னு கேட்குதுங்க. இதுல ரொம்ப பயந்து போறான். அந்த சுடுகாட்டு எல்லையும் தாண்டி கொஞ்சம் தூரம் வர்றான். அந்த சத்தம் அப்படியே நின்று இருக்குது. அப்படியே பின்னால திரும்பி பார்க்கறான், யாரையும் காணோம். சத்தம் நின்றுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் ஆறுதலா திரும்பினவனுக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. அவனுக்கு முன்னால ஒரு 10-20 அடி தூரத்துல ஒரு பெண் தத்ரூபமா அப்படியே தலைவிரி கோலத்துல நின்னுகிட்டு இருக்கா. இவனுக்கு கைகாலெல்லாம் உதறல் எடுக்க, யாரு பாணி யாரு அப்படின்னு சத்தமா கேட்கும் பொழுது அந்த பெண்ணோட முகத்துல இருந்த முடி மெல்ல விலகுதுங்க. அப்ப இவனோட உயிர் அப்படியே கொஞ்சம் உறையுதுங்க. அங்கு பார்த்த அந்த காட்சி தன்னோட தங்கச்சியோட முகத்தை அப்படியே அவன் தத்ரூபமா பார்த்திருக்கான். அந்த இடத்துல அவன் கைகாலெல்லாம் உதறல் ஏற்பட்டு அப்படியே சைக்கிளை கீழே போட்டுட்டு வந்த வழியா திரும்பி ஒரே ஓட்டமா ஓடி இருக்கான். தூரத்துல ஒரு 100 மீட்டர்ல ஒரு வீடு சொன்னல, அந்த ஓலை வீட்டுல நேரா கதவை தட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்களும் இவனை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால அவனை ஆசுவாசப்படுத்த சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு ஒரு சன்னல் ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு காத்தோட்டத்துல என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்கும்போது அப்ப தாங்க இந்த முருகன் தனக்கு நடந்தது பூரா சொல்றான். இந்த மாதிரி நான் இப்ப போகும்போது அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன். அது வேற யாரும் கிடையாது, என் தங்கச்சியோட முகம்தான். அது பயத்துல உண்மையை சொல்லிறான். தன்னோட தங்கச்சி ஆன்மாவா வந்து அங்க நிக்கிறா அப்படின்னு அவன் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கதறும் பொழுதே திரும்பி ஜன்னல் வழியா பாக்குறான். அந்த ஜன்னல் வழியா இவனுக்கு மட்டும் அந்த கொலுசு சத்தம் கேட்குது. இவன் திரும்பி பார்க்கறான். பக்கத்துல அந்த வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல. அப்படி அந்த ஜன்னல் வழியா பார்த்தவன் அந்த ஜன்னலை கையை காட்டி அப்படியே கண்வெளி ரெண்டும் மேல போக அப்படியே சாஞ்சிருக்கான். நெஞ்சு வலிக்குது அப்படின்னு கையை பிடிச்சவன் தான். உடனடியா அந்த வீட்டுக்காரங்க பயந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு இவனை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த கிராமத்துக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. இந்த 10 குடும்பத்தார்களும் சொந்தக்காரங்களும் அங்க வந்து சேராங்க. அப்படியே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு, அதே ஹாஸ்பிட்டலுக்குங்க தன்னோட தங்கை எங்க இறந்து போனாலோ அதே ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கொண்டு போய் சேர்க்கும் பொழுது காலதாமதம் ஆயிருச்சு அப்படின்ட்டு நெஞ்சு வெடிச்சு இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாயெல்லாம் ரத்தம் வந்திருக்குங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கான். அந்த சுடுகாட்டுல வந்து அவனுக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த நல்லடக்கம் பண்ணும் பொழுது இந்த முருகனோட அம்மாவும் அப்பாவும் அதாவது லட்சுமியும் ராமையாவும் எந்த ஒரு சலனமும் இல்லாம அப்படியே வீட்டுல இருந்திருக்காங்க. இந்த கிராமத்தார்களும் இந்த குடும்பத்தார்களும் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க. உன்னோட மகன் இறந்து போயிருக்கான், நீ வா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கூட்டு பார்த்திருக்காங்க. இவங்க திரும்பி கூட பார்க்கலையாங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்தவன் அவன், அவனோட உயிரை
என் பொண்ணே எடுத்துட்டா நான் எப்படி அவனை வந்து பார்ப்பேன் அப்படின்னு இவங்க அதில் கலந்துக்கவே இல்லை. அந்த கிராமத்தார்களே அவனுக்கு நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க. அதனால் முதற்கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கவங்க பூரா பயந்து அஞ்சி நடுங்குறாங்க. ஏன்னா இந்த பக்கத்து கிராமத்தில் ஜன்னல் வழியா பார்த்தான் பாருங்க, அது பூரா அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் இவன் முன்னாடியே சொல்லிட்டானே, தன்னோட தங்கச்சியோட முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டான்ல. கிராமத்தார்கள்ட்டையும் இந்த சொந்தக்காரங்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே பரவி அந்த கிராமத்திலே பேச்சு நிறையா வந்துருச்சுங்க. இப்படி கவிதா தான் அவனை கொண்டாங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படியே இந்த 10 குடும்பமும் அஞ்சி நடுங்குதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா இந்த 10 குடும்பத்திலையும் இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி இன்னும் 2 பேர் எப்படி இறந்தாங்கன்னே தெரியாம வெளியில வேலைக்கு போறவங்க வெளியில இறந்து இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதற்கும் காரணம் இந்த கவிதா தான் அந்த கிராமத்துல எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா அந்த 10 குடும்பத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த 50 குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த 10 குடும்பமும் அஞ்சி நடுங்கி இருக்கு. அந்த 10 குடும்பத்துல பல பேர் இந்த கவிதாவோட உருவத்தை நேரடியா பார்த்து பயந்து அரண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாங்க ஒரு நாள் இந்த 10 குடும்பத்துல ஒரு குடும்பத்தோட பொண்ணு மேல வந்து இந்த கவிதா இறங்கியிருக்கா. அந்த நாள் இரவுங்க ஒருத்தரோட வீடு மட்டும் கதவு தட்டி இருக்குது. 10-11 மணி இருக்கும். அந்த வீட்டுல இருந்து அந்த பெரியவர் வந்து கதவை திறந்துட்டு வெளியில பார்த்திருக்காரு தைரியமா. வெளியில வந்து பார்த்தவர் யாரையும் காணலங்க. மறுபடியும் கதவை சாத்திட்டு வீட்டுல வந்து படுக்கிறாரு. மறுபடியும் கதவு தட்டப்படுற அந்த சத்தம் கேட்டு மறுபடியும் வந்து பாக்குறாரு. மறுபடியும் யாரையும் காணல. இந்த பெரியவர் வாசல்ல இறங்கி சுத்தி முத்தி பாக்குறாரு. யாரையுமே காணல. மறுபடியும் வந்து கதவை சாத்திட்டு தன்னோட மனைவி கிட்ட இனிமே கதவை தட்டினா யாரும் போய் துறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேக்குதுங்க. உடனடியா மறுபடியும் இந்த பெரியவரே கதவை திறந்து மெல்ல பாக்குறாரு. சத்தம் வெளியில இருந்து வரலங்க, வீட்டுக்கு உள்ள இருந்து வந்திருக்கு. உடனடியா கதவை சாத்திட்டு இவங்க விளக்கை ஏத்திட்டு பார்க்கும் பொழுது தன்னோட பெண் தலைவெறி கோலமா உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா இது தெரிஞ்சு பக்கத்துல இருந்த அந்த 10 வீட்டு ஆட்களும் அங்க வந்து சேர்றாங்க. இந்த பொண்ணு ஆக்ரோஷமா ஆடுது. ஆடிட்டு அந்த பொண்ணோட வாயால என்ன சொல்லுதுன்னா, நான் இவளையும் கூட்டிட்டு போறேன், இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிக்குதுங்க. ஏன்னா அந்த சம்பவத்துல இந்த பொண்ணோட அப்பா ரொம்ப குதிச்சிருக்காருங்க, ரொம்ப பேசியிருக்காருங்க. அப்படி இந்த கவிதா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஆடி இருக்குங்க. நான் இவளை கூட்டிட்டு தான் போவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பேசியிருக்கு. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியலங்க. ஒரு 2 நாள்ல அந்த பொண்ணுக்கு சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணிட்டு அந்த குடும்பம் அந்த கிராமத்தையே விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. அவரோட ஆன்மா வந்துச்சுல அந்த பொண்ணு, அந்த குடும்பம் அந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணி போயிருக்காங்க. இதே மாதிரி காலப்போக்குல 2 குடும்பங்கள் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. மீதம் இருக்கிறது 8 குடும்பம் தாங்க. அந்த 8 குடும்பத்துக்கும் இந்த கவிதா தத்ரூபமா அப்பப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கா. அந்த 8 குடும்பமும் 6 மணிக்கு மேல இரவு நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதே கிடையாது. இந்த லட்சுமியோ ராமையாவுக்கோ அவளோட மகளோட உருவம் எங்குமே தென்பட்டதுல. அவங்க சந்தோஷமா அங்க நிம்மதியா இருந்திருக்காங்க. ஆனாலும் மனக்கவலையோட இருந்திருக்காங்க. இந்த முருகனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கல்ல அவங்க மனைவி, அவங்க அப்பா அம்மாவோட அதே கிராமத்துல அவங்க கூட இருந்திருக்காங்க. இந்த 50-60 குடும்பத்துக்கும் அந்த கவிதாவோட உருவம் ஒரு நிமிஷம் கூட தெரியல. இப்படி இருக்கும் பொழுது அந்த அருள் இருக்கான்ல, அதாவது கவிதா காதலிச்சால அந்த பையன், இந்த ஜீவிதாவோட முறை பையன் தானே, அந்த பையனை இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே ஊரை விட்டு அனுப்பியிருக்காங்க. அவன் வெளியூர்ல படிச்சு அப்பப்ப வருவதும் போதுமா இருந்திருக்கான். 2-3 வருடங்கள் கழிச்சிருச்சுங்க இந்த சம்பவம்லாம் நடந்து. ஆனாலும் இந்த கவிதாவோட ஆட்டம் அடங்கவே இல்லை. உடனடியா அந்த 8 குடும்பமும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. பல இடத்துல போய் பார்த்திருக்காங்க, பல கொடங்கி போய் பார்த்திருக்காங்க, பல சாமியாடியை போய் பார்த்திருக்காங்க. எதுவும் சரியாகலைங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு செயலை செய்யுங்க, அந்த ஆன்மா உங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செயல் அப்படின்னா, அந்த 10 குடும்ப எல்லையில ஒரு காளி தேவி சிலையை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வாருங்க. 48 நாள் இந்த மண்டலாபிஷேகம் நடக்கும் பொழுதே அந்த ஆன்மா உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதை கேட்டு இந்த 10 குடும்பமும் பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. வசூல் பண்ணி அவங்க எல்லையிலே ஒரு சின்னதா ஒரு காளி கோயில் அமைச்சு அங்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு ஆகுதுங்க. கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் ஒரு வாரத்தில் நடக்க போகுது. அந்த நேரத்தில் தாங்க இப்போ இந்த சம்பவத்தை சொன்ன அந்த ஜீவிதாவுக்கு கனவுல முதல் முறையா தன்னோட தோழி தன் வீட்டு வாசல் முன்னால கண் கலங்கியபடி வந்து நிற்கிறா. அப்படி வந்து நின்று என்ன சொல்றானா, நான் அவசரப்பட்டு நான் இந்த முடிவை எடுத்துக்க கூடாது. சரி, என்னோட சாவுக்கு காரணமானவங்களை எல்லாம் நான் பழி வாங்கிட்டேன், நீ அருளை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண் கலங்கியபடி அப்படியே அந்த வீட்டிலிருந்து கிளம்பி போயிருக்காங்க. இவள் திடுக்கிட்டு எழுந்து பார்த்திருக்காங்க. அது இரவு கனவா இருந்திருக்கு. அந்த நேரமும் அவள் ஓனு கத்தி கதறி அழுதுட்டு படுத்திருக்கா. அப்பத்தாங்க இந்த ஜீவிதாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓ, காளி கோயில் கட்ட போறாங்க, இதற்கு மேல் அந்த கவிதா இங்க வர முடியாதோ அப்படின்னு இந்த ஜீவிதா யோசிச்சிருக்காங்க. இந்த காளி கோயிலும் கட்டி ஒரு வாரத்துல கும்பாபிஷேகம் நடந்து இந்த மண்டல பூஜையும் நடந்திருக்குங்க. அதற்கப்புறம் தாங்க அந்த 10 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா இருந்திருக்காங்க. இந்த ஜீவிதாவும் சென்னை வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது ஜீவிதாவோட கணவரும் நல்லா படிச்சிருக்காங்க. இந்த ஜீவிதாவும் அந்த 12ஆம் வகுப்போட முடிச்சிருக்காங்க. அந்த ஜீவிதாவோட கணவர் வேற யாரும் கிடையாதுங்க, அவருடைய அத்தை மகன் அந்த அருள் தாங்க.
அவரை தாங்க திருமணம் செஞ்சு சென்னையில் இப்போ அவங்க 3 குழந்தைகளோட சென்னையில் வசிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நான் யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலோட தவிச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் உங்களோட சேனலை பார்த்தேன். இது திருச்சிக்கு பக்கத்தில் நடந்தது, கொஞ்சம் தள்ளி தூரத்தில் நடந்தது, ஒரு கிராமத்தில் நடந்தது. அதனால நீங்க அந்த கிராமத்தோட பேரையும் சொல்ல வேணாம், தயவு செய்து எங்களோட பேரையும் மாற்றி சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அந்த சம்பவம் பூரா அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பொண்ணோட பேரை சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துல அலறாங்க. அந்த பொண்ணால அந்த 10 குடும்பத்துக்கும் ஒரு காளி கோவிலே கிடைச்சிருக்குங்க. அதாவது ஒரு பொண்ணோட ஆன்மாவால அந்த குடும்பத்துக்கு ஒரு காளி கோவில், குலதெய்வம் மாதிரி காளி கோவில் ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த அளவுக்கு இந்த கவிதா அங்கு ஆட்டம் போட்டானா அவளை உயிரோட அவர்களோட சொல்லால மருந்தை குடிச்சு செத்துருக்கா. இருந்தாலும் மருந்து மாதிரி இவங்களோட விஷவார்த்தை தான் அவளை முதல்ல கொன்றிருக்கு. அப்படி இறந்ததற்கு அப்புறம் பழிவாங்க வந்ததால அவர்களுக்கு ஒரு காளி தேவியோட ஆலயமே கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க நான் சொல்லுவேன். அன்பு நண்பர்களே, இந்த விஷயத்தால அந்த தாயோட நிலையையும் அந்த தந்தையோட நிலையையும் கொஞ்சம் பாருங்களேன். தன்னோட மகளையும் இழந்து தன்னோட மகனையும் இழந்து இந்த ஜாதிங்கிற அந்த கொடூர அரக்கனால அவர்கள் இழந்து இன்னைக்கும் தனிமரமா அவங்க எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த நிலைமை வேறு எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாதுங்க. சொந்தக்காரனாவது ஜாதிக்காரனாவது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. அவர்களோட வயதான காலத்தை சந்தோஷமாகவும் நிம்மதியாக அவங்க வாழணுங்க. இந்த உண்மையான அதிபயங்கர சம்பவத்தை அவங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த சம்பவத்தை நமக்கிட்ட சொன்ன அந்த ஜீவிதாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்பத்தாங்க நாம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜோ அனுப்புங்க. நானே உங்களை தொடர்பு கொண்டு அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது நல்லா இருக்கிற பட்சத்தில் அது நமது சேனல்ல கண்டிப்பா ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.